தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ட்ரெய்லர், டீசர், முட்டைக்கலக்கி இந்த பாட்டு மூலியமாகவே வந்து பெரிய ப்ரொமோஷன் கிடச்ச யூத் திரைப்படம் வந்து திரைக்கு வந்திருக்கு. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். யூத் நடிகர் கென் கருணாஸோடைய மகன் கென். அவர் ரொம்ப வருஷமாகவே சினிமாவில் இருக்கார். கருணாசன் படங்கள்லேயே சின்ன சின்ன தோற்றங்கள் நடிச்சிட்டு இருந்தவர். அசுரன் படத்தில் வந்து நடிகர் தனுஷுக்கு மகனாக நடித்து சிதம்பரன்ற ஒரு கதாபாத்திரம், மறக்கவே முடியாத ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தில் நடித்து தான் ஒரு தேர்ந்த நடிகர்னு அப்போவே வந்து அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் விடுதலையிலும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தார். முதல் முறையாக நடிகராக, இயக்குனராக தன் குழுவினரோட ஒரு படத்தோடு வந்திருக்கார். இந்த படம் பேர் வந்து யூத். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க ஒரு இளைஞர்களோட கதை. எல்லோரும் அந்த 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 டைமில் வந்து நம்ம என்ன அனுபவிச்சுட்டு வந்தோமோ, அதில் காதல் இருக்கும், அதில் கண்ணீர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாகவும் இருக்குது. படத்தோட ஆரம்பம் வந்து இந்த படம் வந்து 2014 சென்னையில் நடக்குது. கென் வந்து ஒரு பள்ளி மாணவராக இருக்கார். 10வது படித்து முடிச்சுட்டு தேர்வெல்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் வந்து தேவதர்ஷினி நடிச்சிருக்காங்க. அப்பாவாக வந்து சுராஜ் வெஞ்சரமுடு, பிரபல மலையாள நடிகர். அவர் நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு கலக்கலான நடிகர். இந்த 3 பேர், தேவதர்ஷினியும் சரி, சுராஜும் சரி, கென்னும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகமே வேணாம். அப்படி இவங்கெல்லாம் முன்னாடியே வந்து நிறைய படங்களில் வந்து ஒரு அழுத்தமான கதாபாத்திரங்கள் மூலமாக தங்களை வந்து ரொம்ப நல்ல நடிகர்னு நிரூபித்த ஆட்கள் தான். இப்படி சென்னையில் நடக்கிற கதையில் வந்து அப்பாவான சுராஜுக்கு வந்து பையன் வந்து எப்படியாப்பட்ட பையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னா, அவர் ஒன்றும் ஆசைப்படுறதில்ல, பட் வந்து அவன் பையன் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கவனம் இல்லாமல் பையனை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கார். அம்மா தேவதர்ஷினிக்கு தான் வந்து கென் மேலே வந்து ஒரு பெரிய அன்பு இருக்குது, ஒரு செல்லம் இருக்குது. பையன் எப்படியாவது பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அறிமுக காட்சியிலே வந்து கென் வந்து 10ஆவதில் வந்து எல்லா பாடத்துலேயும் 35 மார்க் தான் வாங்குறாரு. தமிழில் 35, இங்கிலீஷில் 35, ஒவ்வொரு பாடத்தையும் 35 ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிறாரு. அதவே வந்து தான் பையன் வந்து ஐஏஎஸ்க்கு ரெடி ஆகிட்டான்ற மாதிரி ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு அம்மா தான் தேவதர்ஷினி. இப்படி இருக்கும்போது பையனை கொண்டு போய் 12th படிக்கணும் இல்லையா, அடுத்து வந்து 11th 12th போகும்போது ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் பயங்கர சேட்டையான ஆள் தான் கென். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரோட வந்து கென் பண்ணுற அட்டகாசங்களால் வந்து இந்த ஸ்கூலே தாங்க முடியாத அளவுக்கு இந்த சேட்டைகளாக இருக்கட்டும், யாரையாவது கலாய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் இந்த பருவத்துக்கே உண்டான ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கக்கூடியவர் தான் கென். அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நல்லா படித்து அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஐஏஎஸ் ஆகணுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு வந்து என்னென்னா, ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணி, காலேஜில் அதே பிள்ளையை லவ் பண்ணி, அதே பிள்ளையை கல்யாணமும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கம் மட்டும்தான் ஸ்கூலில் வச்சுருப்பார். அப்படியே அவர் பார்க்குற பொண்ணுங்கிட்டலாம் பேசிக்கிட்டு, பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிவிட்டு, இந்த பொண்ணு பேசுமா, அந்த பொண்ணு லவ் பண்ணுமான்னு பார்த்துட்டு இருக்க சூழலில் ஒரு பொண்ணு மேலே ஒரு காதல் வருது. அந்த பெண்ணை அவரை காதலிக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தோட ப்ரோமோ டீசர்லாம் காட்டின மாதிரி நிறைய நல்ல பாடல்கள், ஜிவியோட பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே இந்த முதல் பாதியில் வந்து எப்படி இருக்குன்னா, கென்னுக்கு வந்து ஒரு அழகான காதல் இருக்குது. அந்த காதலோட சில நகைச்சுவையான விஷயங்களும் நடக்குது. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த கதையோட போக்கே வேறு மாதிரி ஆகுது. இப்போ வந்து கென் காதலிச்சுட்டு இருந்தார். படத்தில் அந்த போஸ்டர்லேயே அந்த 3 கதாநாயகிகளை வந்து காமிச்சிருப்பார். ஒரு கதாநாயகி வந்து இன்டர்வலோட கட் ஆகுது. திரும்ப 2 பேர் ஏன் லைஃபுக்குள்ளே வராங்க, கென் லைஃப்குள்ளே வராங்க, இல்லை கென்னுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுராஜுக்கும் கென் கதாபாத்திரத்துக்குமான இடைவெளி ஏன் உருவாச்சு, அவங்க அப்பா வந்து ஏன் வந்து கென்னை வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி. வாழ்க்கையில் வந்து காதலிச்சிட்டே இருந்தால் மட்டும் போதும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டான ஒரு கென் வந்து அவர் வந்து தன் மனநிலை எப்படி மாற்றுறாரு, இல்லை அவரோட மனநிலை மாறுதா, கிளைமேக்ஸ் போகும்போது அவர் என்னவோ ஆகிறாரு, எவால்வ் ஆகிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கதை தான். நம்ம நிறைய நாடகங்களில் கூட, திரைப்படங்களில், இல்லை ஒரு இன்றைக்கி இருக்க யூடியூப்பில் இருக்க ஒரு ஷார்ட் ஃபிலிமில், யூடியூபோட சீரியஸில் நிறைய கதைகள் இந்த மாதிரி ஒரு சாதாரண கதை தான். பட் கென் வந்து ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கிறதுங்காட்டி என்னவோன்னு தெரியல, இந்த சாதாரண கதையை வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக படத்தோட ஆரம்ப காட்சியிலேருந்து இந்த இன்ட்ரோல் பிளாக் வரையுமே வந்து நிறைய இடங்களில் சிரிப்பு வருது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கதாநாயகி அறிமுகமாகறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த கதாநாயகி அறிமுகமாகிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு கதாநாயகி, இப்போ 2வது கதாநாயகி, அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. 3வது வர இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து டீட்டெயிலிங் எழுதியிருக்காங்க. இந்த கதாபாத்திரம் வந்து இப்போ ஏன் வந்து சும்மா வரக்கூடாது, இது வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்காகன்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து தேவதர்ஷனோட கதாபாத்திரம், அவன் நிறைய மெய்யழகன், 96 இந்த மாதிரி படங்களில் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. பட் இந்த படத்தில் ஒரு அம்மாவை நடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவே என்ன ஒரு அவங்களோட இதுவரையும் கொடுக்காத பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுத்து அதையுமே ரொம்ப ரசிக்க வைக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து 4வது கதாநாயகி மாதிரி இந்த படத்தில் அவங்களோட படத்தில் ஆரம்பத்தில் எண்டு வரையுமே அவங்களோட அழகான பகுதிகள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே கேப்சர் ஆகிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ஒரு பெரிய கோராக இருக்கிறது வந்து காமெடிஸ் தான்.
எங்கே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையுமே ஒரு அது எங்கெல்லாம் எமோஷனலாக ஒரு சில மூமெண்ட்டில் வருது அங்கெல்லாமே ஒரு நல்ல நகைச்சுவை இருக்குது. நல்ல நகைச்சுவை முடியும் போதெல்லாமே வந்து அதுக்கான ஒரு எமோஷனலான பிளாட் இருக்குது அப்படின்ற மாதிரி இது ஒரு ரைட்டிங்காக ரொம்ப சூப்பராக உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டை வந்து எங்கேயுமே உடைக்காமல் வந்து கென் பார்த்துக்கிட்டது வந்து அதுதான் ஒரு இயக்குனரோட அவர் ஒரு டேரக்டராக வந்து நடிகராக மட்டும் கிடையாது, ஒரு டேரக்டராகவுமே வந்து ஒரு சென்ஸ் உள்ள ஆள் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. முக்கியமாக வந்து சுராஜ் வெஞ்சரமுடு வந்து அவர் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியனை லவ் பண்ணி அவங்க ஒரு எக்ஸ் லவ்வராக இருப்பாங்க. அவரை பற்றி பேசும்போது குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் தான் பையன்கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே அந்த படத்தோட ஆரம்பத்துக்கும் எண்டுக்கும் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவங்களோட ஷேடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறத வந்து ஒரு பொயட்டிக்காக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதான் இப்போ ஓவராக கோத்ரூவாக அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுக்குது. என்ன குறை அப்படி இருக்குன்னா, டான், டிராகன் இந்த மாதிரி படங்களோட சாயல் வந்து 2ஆம் பகுதியில் தெரிய ஆரம்பிக்கிறது தான் ஒரு சின்ன குறை. எல்லார் வீட்லேயுமே அப்பா பையனுக்கு உண்டான அந்த கிளாஷ் இருக்கும். இல்லை வந்து நம்ம படிப்பில் சரியாக கவனம் செலுத்தாமல் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்திட்டு இருப்போம். அப்புறம் வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவோம். இதெல்லாம் ஒரு சாதாரண லைனாக இருக்கும். பட் இதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் புதுமையாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கிரிப்டோட ஒரு விஷயமே வந்து இன்னுமே ஒரு நல்ல ஒரு பொயட்டிக்காக மாறி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த அப்பாவை வந்து அவன் சொல்கிறது வந்து அது ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவில் இப்போ குறிப்பிட்ட காலங்களில் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. வாடா போடான்னு சொல்கிறது இது ஒரு நீடே கிடையாது அந்த இடத்துல. இப்போ ஒரு ஆர்ட்டுன்றது வந்து நமக்கு நீடான இடத்துல தான் வைக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம், ரொம்ப ஒரு பக்கம் முடியவே இல்லை. நான் அப்பா வந்து அவ்வளோ கேவலமான மனுஷன், இப்போ அந்த இடத்துல அவனை வாடா போடான்னா அவன் எமோட் பண்ணுறான்னா அதை நம்ம ஓகே அது ஒரு ஆர்ட் ஒரு ரைட்டிங்காக ஒரு இதாக தேவைப்படுது வைக்கிறான்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்கூல் கதை, ஒரு சாதாரண கதை, அப்பா ஒன்றும் அவ்வளோ மோசமானவர்களாம் கிடையாது, அவர் குடும்பத்துக்கான நல்ல மனுஷன். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சீன்லாம் வந்து அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரில, அதாவது அப்பா வந்து கென் வந்து அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரில, இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானேன்ற மாதிரி டைலாக்லாம் வச்சுருக்காரு. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஏன் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை கொடுத்துச்சு. மற்றபடியே வந்து இந்த ஒரு எவ்வளோ டைலாக்லையும் சென்சிபிளாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த காதலுக்கெல்லாம் வந்து அழகாக வந்துட்டு போகிற விஷயந்தான் அப்படின்றத ஒரு திணிப்பாக இல்லாமல் ஒரு ஜாலியான மூடிலே சொல்லியிருக்காங்க. முட்டைக்கலக்கி பாட்டுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வைப். தேட்டர்லேயே வந்து வீடியோ வெர்ஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பண்ணணும், என்ன வந்து எடுக்கணும், எதை வைக்கணுன்றதை வந்து எடிட்டிங் கூட அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நல்ல பெருசாக ஒர்க் அவுட் ஆனது வந்து இந்த எடிட்டிங் டேபிள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு சம்பவம் நடக்கும், அது ஒன்று. அப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து அப்படின்னு வந்து சொல்லும் போதெல்லாம் வந்து கென்னோட க்ளோஸ்அப்புக்கு போயிட்டு கென்னுக்கு இந்த காதில் வந்து புகை வர மாதிரி, மூக்கிலேருந்து புகை வர மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடிட்டிங் நல்லா உட்காரும்போது கோத்ரூவாக வந்து பார்க்கும்போது இது வெறும் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு சினிமா ஒரு கேமரா எடுத்தோம், ஷூட் பண்ணோம், ரஃபாக எடிட் பண்ணி கொண்டு வந்த மட்டும் இல்லாமல் எடிட்டிங் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடிட்டிங் அவ்வளோ பீக்கில் போயிட்டு இருக்க டைமில் எடிட்டிங்கும் ஒரு பெரிய ரோல் பண்ணுது ஒரு கதைக்கு அப்படின்றத வந்து கென் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இதாக பண்ணியிருக்காரு. ஓவராலாகவே நல்ல படம் தான். இன்றைக்கி இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப வறட்சியாக ஒரு படங்கள் வந்துட்டு இருக்க டைமில் ஒரு விடுமுறை கொண்டாட இப்போ ஸ்கூல் லீவ்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரங்காட்டி அதுக்கான ஒரு படமாகவே வந்திருக்கு. இயக்குனராகவும் சரி, கதாநாயகனாகவும் சரி, நான் வந்து ஒரு அழுத்தமான ஆள் தான் அப்படின்றத வந்து கென் வந்து இந்த படத்து மூலிமா பதிவு பண்ணுறாரு. அவருக்கும் படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.